அடுத்ததாக ஒரு ஹேண்டிலிங்கு, இது எதுக்காக பாக்கெட் ராக்கெட்னு பேர் தெரியுமா? அந்த சைஸ் தான் மேட்ரு. இதில் சைஸ்னா அப்படி இல்லை, வண்டியோட சைஸு. வண்டி வந்து குட்டியாக இருக்கும், வெயிட்டும் கம்மி, பட் பவர் அதிகம். அதனால் கொக்கா மொக்கா வெறித்தனமாக போகும் இந்த வண்டி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வண்டி நடந்துக்கும் ப்ரோ. அப்படி இருக்கும். பிரேக் இப்படி தொட்டிங்கன்னா அப்படி நிற்கும், ஆக்சிலேட்டர் முறுக்கினீங்கன்னா புஷ்குன்னு போவோம். இப்படி லெஃப்ட் கட் அடிங்கன்னா அப்படி திருப்பினா வண்டி போயிடும் சல்லுன்னு. வேற மாதிரி இருக்கும் ப்ரோ இந்த வண்டி. நீங்கள் சொல்கிற பேச்சு அப்படியே இந்த வண்டி கேட்கும். ஆனால் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த வண்டி லான்ச் ஆனப்போ இந்த வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதனாலே இந்த வண்டி மேலே வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து இது பண்ணாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது சூப்பரான வண்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இது. நிறைய பேர் இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஃபர்ஸ்ட் பைக்காக வாங்கி நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல வண்டிலாம் நிறைய கெட்ட பேர் வந்து எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி. டியூக்கு, அட்வென்ச்சர் 390. எனக்கு அட்வென்ச்சர் 390 தான் ரொம்ப பிடிக்கும். அந்த செக்மெண்ட்டில் கிங் ப்ரோ. அது க்ரூஸ் கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, கார்னரிங் ஏபிஎஸ், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். லொட்டு லொசுக்குன்னு இல்லாத ஃபீச்சரே இல்லை. அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் இருக்குது, பட் இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்க வேரியண்ட்டும் இருக்குது, பட் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு.